மாணிக்கம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சரோ மாமா, எங்க வீட்டு சமயக்காரன் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் கேஸ் செத்து போச்சு. நீ நல்லா சமைச்சிருந்தம்மா. ஐயா, வீடு நல்லா இருக்குங்களா? வீடு பிரமாதமா இருக்கு. அமைதியான சூழ்நிலை, சுத்து வட்டாரத்துல நல்லவங்களும் இருக்காங்க. அப்ப எங்க வீட்டை சுத்தி புலி சிங்கம் கரடியா இருக்கு, என்ன அப்படி சொல்றீங்களே? அடடே, நீங்க இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. உங்களை போய் வேத்து மனுஷியா பாப்பேனா? வெங்கல தொண்டையை மறக்க முடியுமா? பாட்டி, சரோவுக்கு நீங்க இல்லாம போர் அடிக்கும். எனக்கு மட்டும் போர் அடிக்காதா? பொழுது எப்ப விடியுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்து ஒரு வட்டம் வந்து பாத்துட்டு போயிட மாட்டேன். சரோ, நீ தனியா வந்துட்ட. தனியா இருக்கிறது ஒரு விதத்துல வசதினாலும் அதுல பல சிரமங்கள் இருக்கு. முன்ன விட பொறுப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மாமா. அப்புறம் லீலா, வந்தோம் போனோன்னு உடனே கிளம்பிடாத. 2-3 நாள் சரோவோட இது. சரோவுக்கு இந்த இடம் பழகணும்ல, இருந்துட்டு போ. சரிங்க மாமா. அடுத்தது உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சிதம்பரம்? எங்கப்பா, அடுத்த கல்யாணத்தை நான் ஆண்டவனை நம்பி தான் செய்யணும். ஏற்கனவே 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி மொழி பிதுங்கிடுச்சு. இந்த பாருப்பா, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி. நீ என்னமோ ஏதேதோ பேசிட்டு இருக்க. சரி செல்வம், உன்னை எப்பயாவது தான் பார்க்க முடியுது. ஃப்ரீயா இருக்கும்போது கடப்பக்கம் வந்துட்டு போ. நான் அது வேற பார்த்து பழகினாதானே உனக்கு நல்லா இருக்கும். சரியா சொன்னீங்க மாமா. புஸ்தகம் படிக்கிறது, பொம்பளைங்களை சண்டைக்கு இழுக்கிறது, இது ரெண்டும் மட்டும் தான் அவர் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காரு. உங்க கடைக்கு வந்தாலாவது ஜெனரல் நாலேஜ் வருதான்னு பாப்போம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? உங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாங்க மாமா. என்னங்க, சாப்பிடலாம்? இல்ல, எனக்கு பசிக்கல. வா. சரோ, மாணிக்க எங்க போறான்? அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. அப்படியா? சரி, நான் போய் வீட்டுக்காரம்மாவை சாப்பிட கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ. யா? இல்ல பாட்டி, அவங்க ஒரு மாதிரி, நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ. அதென்ன அப்படி சொல்ற? பெரியவங்களை பார்த்து ஒரு மாதிரி அது இதுன்னு சொல்லக்கூடாதுமா. அதுக்காக நம்ம கூப்பிடாம இருக்கலாமா? நான் கூட்டிட்டு வரணும் இல்லையா பாரு. அது அப்படி நான் கூப்பிட்டா வராம இருப்பாங்களா? இந்த கூட்டிட்டு வரேன். பாட்டி.